மகா சிவராத்திரி முக்கிய அம்சங்கள். சிவராத்திரி என்பது இந்து மதத்தில் சிவபெருமானைப் போற்றும் மிக முக்கியமான திருநாளாகும். இந்த நாளில் பக்தர்கள் நோன்பு இருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுகிறார்கள். முக்கிய அம்சங்கள்: நோன்பு இருப்பது. பக்தர்கள் அன்றுணவு தவிர்த்து அல்லது சைவ உணவுகளை மட்டும் உண்டு நோன்பு கடைப்பிடிப்பார்கள். இரவு முழுவதும் விழித்திருப்பது. ஜாகரம். சிவராத்திரி இரவில் பக்தர்கள் தூங்காமல் சிவபெருமானின் நாமத்தை ஜெபித்து பஜனை செய்து விழித்திருப்பார்கள். சிவலிங்க வழிபாடு. சிவலிங்கத்திற்கு பால், தண்ணீர், தேன், சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். பில்வ இலை அர்ப்பணம். சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்ததாக கருதப்படும் வில்வ இலைகளை அர்ப்பணம் செய்வது முக்கியமான வழிபாட்டு முறையாகும். மந்திர ஜபம் மற்றும் பஜனை. ஓம் நம சிவாய போன்ற மந்திரங்களை ஜபித்து சிவன் தொடர்பான தேவாரங்கள், பஜனைகள் பாடப்படுகின்றன. கோயில் தரிசனம். இந்த நாளில் கோயில்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்வது வழக்கம். மகா சிவராத்திரி. சிவராத்திரி கதை. சிவராத்திரி பற்றிய மிகவும் பிரபலமான ஒரு கதை ஒரு வேட்டைக்காரன் வேடன் பற்றியது. இந்த கதை சிவபெருமானின் கருணையையும் பக்தியின் மகிமையையும் விளக்குகிறது. வேடன் மற்றும் சிவராத்திரி. ஒரு காலத்தில் ஒரு வேடன் காட்டில் வாழ்ந்து விலங்குகளை வேட்டையாடி தனது குடும்பத்தை போஷித்தான். ஒரு நாள் அவன் முழு நாளும் வேட்டைக்கு சென்றும் எந்த விலங்கையும் பிடிக்க முடியவில்லை. இரவு ஆகிவிட்டது. அவன் காட்டில் ஒரு வில்வ மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தான். கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. ஆனால் அது சிவலிங்கம் என்று அவனுக்குத் தெரியாது. அவன் தூங்காமல் இருக்க மரத்திலிருந்த வில்வ இலைகளை ஒன்றன்பின் ஒன்றாக கீழே போடத் தொடங்கினான். அவன் தண்ணீர் குடிக்கும்போது சில தண்ணீரும் கீழே சொரிந்தது. அவன் அறியாமலே செய்த இந்த செயல்கள் சிவலிங்கத்தின் மீது வில்வ இலையர்ப்பணம் மற்றும் அபிஷேகமானது. அந்த இரவு சிவராத்திரி இரவாக இருந்தது. வேடன் நாள் முழுவதும் உணவு இல்லாமலிருந்தான். நோன்பு. இரவு முழுவதும் தூங்காமலிருந்தான். ஜாகரம். வில்வ இலைகளை சிவலிங்கத்தின் மீது போட்டான். இவை அனைத்தும் சிவராத்திரி வழிபாட்டின் முக்கிய அம்சங்களே. சிவபெருமானின் அருள். அந்த வேடன் செய்த இந்த அறியாமையான வழிபாட்டால் மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு அருள் புரிந்தார். அவன் வாழ்க்கையில் இருந்த பாவங்கள் நீங்கி இறுதியில் அவன் மோட்சம் அடைந்தான் என்று புராணங்களில் கூறப்படுகிறது.